பிரைஸ் லார்ட். உலக இரட்சகராக இந்த பூமிக்கு மனிதனாய் கடந்து வந்து நமக்காக பாடுபட்டு நமக்காக துக்கங்களையெல்லாம் சுமந்து நமக்காக வேதனைப்பட்டு நமக்காகவே கடைசி துளி இரத்தத்தையும் சிலுவையிலே நமக்காக சிந்தி நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்ததினாலே நானும் நீங்களும் இன்றைக்கு சுகமாய் குணமாய் ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறோம் என்ற அந்த சிந்தனையோடு கூட நிச்சயமாகவே விமோசனம் உண்டு. Certainly, surely there is a remedy. There is a resolution for our problems. இந்த உலகத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளிலே மிக பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? பாவத்தை குறித்த ஒரு குற்ற உணர்வு. பாவத்தை குறித்ததான ஒரு குற்ற மனச்சாட்சி நம்மை கொலை செய்து கொண்டிருக்கின்றது. Guilty conscience kills us day by day. ஐயா, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முன்னோர்கள் பரம்பரையாக மாத்திரமல்ல நாங்களும் செய்த தவறுகள், தப்பிதங்கள், குறைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், தேவனுக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவத்தின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியை தொலைத்திருக்கின்றோம். மெய்யான அந்த தெய்வீக சந்தோஷ சமாதானத்தை தொலைத்திருக்கின்றோம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாவத்தின் நிமித்தமாக தெய்வத்துக்கும் எங்களுக்கும் இடையே இருந்த உறவு உடைந்திருக்கின்றது. இதைத்தான் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்வார்கள். ஸ்பிரிச்சுவல் டெத். ஏதேன் தோட்டத்திலே ரைட் ஆதி தாய் தகப்பனாகிய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததன் நிமித்தமாக இந்த பூமிக்கு அவர்கள் கொடுத்த பெரிய ஒரு பரிசு என்ன தெரியுமா? பாவம், சாபம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை படைத்து அது அருமையான அந்த ஏதேன் தோட்டத்தை இலவசமாய் அவளுக்கு கொடுத்து இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர் அந்த தோட்டத்திலே இருக்கிற எல்லா விருட்சத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்கக்கூடாது. அப்படி புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று ஆண்டவர் அன்று ஒரு அன்பின் கட்டளையை கொடுத்த அந்த கட்டளையை அவர்கள் மீறினார்கள். தேவன் சொன்ன அந்த கட்டளையை மதிக்காமல் போனார்கள். எதை செய்ய சொன்னாரோ அதை ஏவாள் செய்தாள். அவள் செய்தது மாத்திரமல்ல, தான் புசித்த அதே பழத்தை ஆதாமுக்கும் புசிக்க கொடுத்தாள். இதன் நிமித்தமாக there was a huge gap. There's a huge separation between God and the human being. இதற்கான சொல்யூஷனை, இதற்கான ரெமடியை, இதற்கான பிரயாச்சித்தத்தை, இதற்கான பரிகாரத்தை, இதற்கான தீர்வை உண்மையான தெய்வம் கொடுக்க வேண்டும். God had a responsibility to redeem this problem, to resolve this problem. He should provide the remedy for this issue. என்ன இஷ்யூ? எப்படி இந்த பாவத்தை போக்க முடியும்? உடைந்த உறவை, இழந்த அந்த அன்பின் ஐக்கியத்தை மறுபடியும்
இணைக்க வேணுமானால் அருவாய் வருவாய் அருவாய் உருவாய் வருவாய் குகனே. தமிழ் புலவர்கள் பாடினார்கள். அருவமும் உருவமாகி அரூபியாயிருந்த அந்த தெய்வம், ஆவியாயிருந்த அந்த தெய்வம், ஜோதியாயிருந்த அந்த தெய்வம் கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக காலங்களை கடந்த அந்த கடவுள் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற அந்த ஆண்டவர் மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்தார். ஏன் தெரியுமா? பரிகாரத்தை கொடுப்பதற்காக, தன்னைத்தானே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதற்காக, தன்னைத்தானே கடைசி துளி இரத்தத்தையும் சிந்தி இழந்த அந்த உறவை, செத்த அந்த அன்பின் அந்த உறவை மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படியாக தெய்வம் இந்த உலகத்துக்கு மனிதனாய் கடந்து வந்தார். தன்னுயிர் தானற பெற்றானை மண்ணுயிரெல்லாம் தொழும் அன்பை பெருக்கி தன்னார் உயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே. தன்னையே தந்து தடுத்தென்னை ஆட்கொண்ட நின் கருணைக்கு என்னை தந்தும் மேது பயன் பராபரமே என்று சொல்லி தாயுமானவர் என்ற ஒரு தமிழ் புலவர் அருமையாக பாடினார். மண்ணுயிர்க்காக தன் உயிரையே கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே கடந்து வந்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லை. வித்தவுட் ஷெடிங் ஆஃப் பிளட் நோ ஃபர்கிவ்னஸ். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தட்டர பாசம் தீர்க்க தற்பர குருவே வேண்டும். கூவென்றால் பாவம், ரூவென்றால் அழிப்பவர். பாவத்தை அழிக்கின்ற அந்த பரிகாரியாக, ரைட், பரிகாரம் செய்யும்படியாக, தன்னைத்தானே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும்படியாக, மண்ணுயிருக்காக தன் உயிரையும் உதிரத்தையும் கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். ஆகவேதான் இந்த வாரம் ஒரு புனித வாரமாக இருக்கிறது. ஹோலி வீக், ஹோலி சாட்டர்டே. இன்றைக்கு சாட்டர்டேயாக இருக்கின்றது. நேற்றைய தினத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமிலே கொல்கொதா என்று சொல்லப்படுகின்ற அந்த கல்வாரி சிலுவையிலே, ரைட், எனக்காக உங்களுக்காக கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகின்றதான அந்த இடத்திலே இயேசு எனக்காக உங்களுக்காக மாத்திரமல்ல சர்வ லோகத்துக்காக தன்னுடைய ஜீவனை விட்டார். யோவான் ஸ்நானகன் அன்று கூட்டத்தோடு கூட்டமாய் வந்த இயேசுவை பார்த்தபோது எல்லோரும் வந்து தங்களுடைய பாவங்களை, தங்களுடைய அநியாயங்களை, அக்கிரமங்களை, தாங்கள் செய்த தவறுகள் தப்பிதங்களை எல்லாம் அறிக்கை செய்து யோர்தான் நதியிலே ஞான ஸ்நானம் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் இயேசுவும் கூட்டத்தோடு கூட்டமாக தெய்வம் மனித உருவிலே மனிதர்களைப் போலவே மனிதனாகவே அவர் வந்தபோது யோவானதை பார்த்தபோது உரைத்து போயிட்டான், அசந்து போயிட்டான், ஃப்ரோசன் ஆயிட்டான். அப்பொழுது ஒரு வார்த்தை அவன் சொல்கிறான் தெரியுமா? யோவான் 1:29 இதோ இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுடி. Behold the Lamb of God who takes away the sins of the world. சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவை அவன் அறிமுகப்படுத்துகின்றான். ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக, as a Lamb of God. Amen. Is a worthy. Lamb of God is worthy. தேவாட்டுக்குட்டியானவர் பாத்திரர். ஒரு ஆடு எப்படியாக பலி செலுத்தப்படுமோ அதே போல தெய்வ ஆட்டுக்குட்டியாக, as a God, as a Lamb of God ஆக தெய்வம் இந்த உலகத்துக்கு கடந்து வந்து கடைசி துளி இரத்தத்தையும் சிந்தி அந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் அவர் மன்னிக்கிறவராக, மன்னிப்பு கொடுக்கும்படியாக, ரைட், அவருடைய இரத்தத்தினாலே என்னையும் உங்களையும் கழுவி சுத்திகரிக்கும்படியாக, அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே இருந்த குற்ற மனச்சாட்சியில் இருந்து, ரைட்,
ஒவ்வொரு நாளும் குற்றுயிராய் மனச்சாட்சியிலே சூழுண்டவர்களாய் மரண பயத்திலே இருந்த எங்களை விடுவிக்கும்படியாக as a redeemer-ஆக, as a savior-ஆக, ரைட், இரட்சகராக, மீட்பராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக காலங்களை கடந்த கடவுள் மனிதனாய் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அதற்கு மேலாக உடைந்த அந்த உறவை மறுபடியும் சீர் செய்யும்படியாக, ரைட், ரீகனெக்ட் பண்ணும்படியாக, ரைட், ரீயுனைட்டட் பண்ணும்படியாக, யூனியனாக்கு மறுபடியும் யுனைட் பண்ணும்படியாக தெய்வம் இந்த உலகத்திலே மனிதனாய் கடந்து வந்து எனக்காக உங்களுக்காக கடைசி துளி இரத்தத்தையும் சிந்தனாகவேதான் இயேசு கிறிஸ்து தான் எனக்கும் உங்களுக்கும் பரிகாரியாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சரியான ஒரு பரிகாரத்தை, சரியான ஒரு விமோசனத்தை தரும்படியாகவே தெய்வம் இந்த உலகத்திலே வந்தார். ஆகவே அந்த பாவமன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ முடியாமல் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகவே முடியாது. அவை நித்திய வாழ்வை, ரைட், நானும் நீங்களும் பெற்று சதா காலங்களிலும் உங்களுடைய ஆத்துமா அந்த பரமாத்மாவோடு அந்த தேவனோடு காலாகாலமாக வாழ வருமானால் பாவமன்னிப்பின் நிச்சயத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். அந்த பரிசுத்த இரத்தத்தினூடாக இந்த பூமியிலே பாவமன்னிப்பின் நிச்சயத்தை தந்து நித்திய சந்தோஷத்தையும் நித்திய சமாதானத்தையும் தருகிற அதே வேளையிலே உலகம் கொடுக்க முடியாத அந்த மெய்யான சமாதானத்தை தந்து நித்திய வாழ்வு கூடாக நான் நீங்களும் கடந்து செல்லும்படியாக, ரைட், இந்த உலகத்துக்கு தெய்வம் வந்து பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாளைய தினத்திலும் மரணத்தை ஜெயமாய் விளங்கி, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி மரணத்திலிருந்து ஜெயத்தை பெற்று பாதாளத்திலிருந்து விடுதலையை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் சித்தமானால் மறுபடியுமாக இன்னும் ஒரு செய்தியினூடாக உங்களை நான் சந்திக்கிறேன். கர்த்தருக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. CRMC திருச்சபை சார்பிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். God bless you all. Amen, amen and amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord.